தலைவர் சிவா அவர்களே, நமது அற்புதமான தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவராக, புதிய தலைவராக, ஒரு நல்ல தலைவராக, ஒரு போராளியான தலைவராக, தொழிலாளிக்கு விட்டு கொடுக்காத ஒரு தலைவராக, தயாரிப்பாளர்களுக்கும் நமக்கும் ஒரு பாலமாக இருக்கக்கூடிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அருமைக்குரிய அன்பு சகோதரர் ஆர்.கே. செல்வமணி அவர்களே, மரியாதைக்குரிய செயலாளர் திரு சண்முகம் மங்கமுத்து அவர்களே, பொருளாளர் சுவாமிநாதன் அவர்களே, துணைத் தலைவர் அனலரசு அவர்களே, சோபி அவர்களே, சந்திரன் அவர்களே, ரமணா அவர்களே, செந்தில் அவர்களே, ஸ்ரீதர் அவர்களே, தனபால் அவர்களே, பிரியா அவர்களே, அருமைக்குரிய அன்பு சகோதரர் எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து சங்க பிரதிநிதிகளே, வாழ்த்தி பேசிய உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் இதயத்தில் குளித்து வந்த ஈர வணக்கத்தனை முதலில் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். அன்பார்ந்த நண்பர்களே, நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். எல்லாரும் சொன்னதான் நாம் திருப்பி சொன்ன மாதிரி தான் இருக்கும். நிச்சயமாக சொன்னீங்கன்னா ஒரு அற்புதமான தலைமை கிடைச்சிருக்குன்றதுல உங்களை எல்லாரையும் விட மிகுந்த சந்தோஷம் நான் அடைகிறேன். ஒரு அற்புதமான தலைமைனா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அடியில் போய் நோண்டி உள்ளுக்குள்ளே போய் பூந்து பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுவார். அப்படி ஒரு கேரக்டர் அவர். ஏன்னா அவரை மாறி ஒரு கடுமையான உழைப்பாளியை நான் பார்த்ததில்லை. உழைப்பதற்கு தயங்க மாட்டார். எந்த ராத்திரி ஆகட்டும் பகலாக இருக்கட்டும், அது என்ன ஒரு முடிவு எடுத்தார்னா அந்த முடிவை முடிச்சு கொடுக்குற வரைக்கும் அது தூங்க மாட்டார். அதை வரையிலும். ஆனால் முடிவு எடுக்கணும். எடுத்துட்டாருன்னா விட மாட்டார். முடிவு எடுக்கிறது யோசிச்சுட்டா விடவே மாட்டார். யோசிச்சு தான் தலைவராக வந்திருக்காரு, விட மாட்டார். நமக்கு அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல முடிவுகளையும் நல்ல உங்களுடைய அனைத்து எதிர்பார்ப்புகளையும் தீர்த்து வைப்பார். அதற்கு சரியான நிர்வாகம் இங்கே வந்திருக்கு. எல்லாரும் சரியான நிர்வாகம் விட்டு கொடுத்து எல்லாரும் இப்போ எங்கே விட்டு கொடுக்கணும், எங்கே விட்டு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம செயலாளராக வந்திருக்கக்கூடிய சண்முகம் இருக்குன்னா அவரும் ஒரு சிறந்த போராளி தான். அந்த போராளிக்கு என் தம்பிக்கு ஒரு அருமையான ஒரு சின்ன அன்பு கட்டளை இடுறேன். அதிகமாக பேசாதீங்க. இன்னைக்கு அற்புதமான தலைவர் கிடைச்சிருக்காரு. நீங்கள் என்ன, நீங்கள் போராட்டம் என்ன மாதிரி தான் இருக்கும் உங்கள் வெறி. அந்த வெறியெல்லாம் கொஞ்சம் அடக்கி அவர் பின்னாடி என்ன சொல்கிறீங்களோ அதை கரெக்டாக தூள் பிடிச்சிட்டு போனீங்கன்னா இந்த சம்மேளனம் எதற்கும் யாருக்கும் இல்லாமல் எங்கேயோ மேலே 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 போய்கிட்டே இருக்கும். இது அவருக்கு மட்டுமல்ல, அனைத்து சங்கங்களுக்கும், குறிப்பாக தன்வாலுக்கும் எல்லாருக்குமே உங்களுக்கு பிரச்சனை. பாருங்க சாமிநாதன் வந்துட்டாரு. உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்கு? அப்படி இல்லை, இனிமேல் எந்த பிரச்சனை சாமிநாதன் கிட்ட சொல்லி நீங்கள் பேசி முடிச்சுக்கலாம். அதனால நேராக நீங்கள் பேசிக்க வேண்டிய பிரச்சனையே இல்லை. தயாரிப்பாளர்கிட்ட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. நேராக டைரக்டாக சொன்னீங்கன்னா அவர் ஒரு ஃபோன்லேயே முடிச்சிருவார். பிரச்சனையே இல்லாத நமக்கு ஒரு சங்கத்தினுடைய பொருளாளராகவும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய காரணத்தால் தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு நம்ம உழைக்கக்கூடிய சம்பளம் கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு ஊர்ஜிதமாக பட்டுச்சு. அதே போல் இந்த சம்மேளனம் என்னென்ன இது வரைக்கும் செஞ்சுருக்கோம், இதுக்கு முன்னாடி செஞ்சவங்களாகட்டும் செஞ்சுருக்கிறதாகட்டும், இதெல்லாம் இப்போல்லாம் கணக்கு போட்டு பரிசீலனை பண்ணக்கூடிய நேரம் இல்லை. அதுக்கெல்லாம் தலைவருக்கு தெரியும். அதெல்லாம் மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனை அந்த இதெல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த வளர்ச்சி பாதையில் என்னென்ன செஞ்சுருக்கோம், இறந்தவர்களுக்கு என்னென்ன செஞ்சோம், இதெல்லாம் நீங்கள் மீண்டும் கொண்டு வந்து அதை கொடுக்கணும் அப்படிங்கிறத அன்பு கட்டுகளை அவங்களுக்கு வச்சு இந்த நிர்வாகத்தினை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.